வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா செட்டிநாட்டு ஸ்பெஷல் ஆடி கும்மாயம். கும்மாயங்கிறது ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. இது ஒரு பாப்புலரான ரெசிபி. செட்டிநாட்டில் பெண்கள் பூ பேஞ்சால் இது டெய்லி சாப்பிட கொடுப்பாங்க. ஏன்னா கர்ப்பப்பையும் இடுப்பு எலும்பும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இது செஞ்சு கொடுப்பாங்க. இன்னொன்று, ஆடி மாதத்தில் இது கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு நைவேத்தியமாக படைச்சி விரதத்தை மேற்கொள்வாங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐவ் ஆப்ஷனையும் கொடுங்க. உளுத்தம் பருப்பு ஒரு 200 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். பாசி பருப்பு ஒரு 50 கிராம் 25 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். அரிசியும் ஒரு 25 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். இந்த 3 கூட்டு பொருளும் செஞ்சால் தான் சேர்ந்து வந்தால் தான் இந்த கும்மாயம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஏலக்காய் ஒரு 3 எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்திருக்கேன். வெல்லம் ஒரு 300 கிராம் அளவு எடுத்திருக்கேங்க. கரெக்டாக இருக்குது. இந்த 200 கிராம் 25 கிராமுக்கு இந்த வெல்லம் கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, அரிசியும் நம்ம வறுத்துக்கலாம். ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுத்துக்கலாம். ஒன்றா போட்டு வறுக்காமல் தனியாக வறுத்தா தான் அதோடைய வறுபட்டுச்சாங்கிறது நமக்கு நல்லா தெரிய வரும். இப்போ உளுத்தம்பருப்பை உள்ளவும் ஃப்ரை ஆகணும், வெளியவும் ஃப்ரை ஆகணும். அப்படியே நம்ம மேலோட்டமாக வறுத்து எடுத்துட்டோம்னா சாப்பிடும்போது நமக்கே தெரிஞ்சிருங்க. கசப்பு தட்டின மாதிரி இருக்கும். மேலே கொஞ்சம் ஃப்ரை ஆன மாதிரியும் மேலே மட்டும் ஃப்ரை ஆனால் அது தீஞ்ச மாதிரி தாங்க இருக்கும். அதனால் நம்ம பார்த்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுக்கணும். இதே போல் பாசிப்பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். 25 கிராம் அளவு தான் இதுக்கு சேர்த்தணும். இப்போ அரிசியும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். கும்மாயம்னா குழைய அப்படின்னு அர்த்தங்க. அந்த காலத்தில் குழைய இது செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. கெட்டித்தன்மையாக இருக்கக்கூடாது. அப்படியே நாக்கில் போட்டு அப்படியே வழுக்கி வயிற்றுக்கு விழணும், அந்த மாதிரி இருக்கணுங்க. அதுக்கு தான் கும்மாயன் பேருன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆதி காலத்து உணவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பெயர்களெல்லாம் மாறி இருக்குது இல்லைங்களா? இந்த காலத்து பெயருக்கும் அந்த காலத்து பெயருக்கும் மாறி இருக்கிறதுனால இது ஒரு ஆதி காலத்து ரெசிபி தான். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த காலத்தில் உரலில் போட்டு நல்லா இடித்து நல்லா சலித்து எடுப்பாங்க. அதாவது மிஷினில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அவங்க இடிக்கிற ஒரு இடி எல்லாமே. அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்ததுங்க. அதன் பிறகு மிஷின் வந்தது. அதன் பிறகு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்ருக்குறோம். நிறைய இருந்தால் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக சலிக்கணுங்க. கொஞ்சம் அந்த கடைசியாக வர திப்பியை கூட நம்ம அரைச்சி சலிச்சிக்கலாம். அதாவது அரைச்சிட்டு நல்லா சலிச்சிக்கலாம். ஆனால் எனக்கு இதில் திப்பி வரவே இல்லைங்க. அப்படியே நல்லா நைஸாகவே கீழே விழுந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் தாங்க குழைய வரும் கும்மாயம். இப்போ நான் இதை அளந்துக்க போகிறேன். எவ்வளவு தண்ணி ஊற்றணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை அளந்துக்க போகிறேன். நம்ம பருப்பு 200 கிராம், 25 கிராம் அரிசி, 25 கிராம் பாசி பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா? மொத்தம் 250 கிராம் அளவு. அது நம்ம 250 கிராம் அளவு தண்ணி ஊற்றுறத விட, மில்லிகிராம் அளவு தண்ணி ஊற்றுறத விட நம்ம மாவாக அரைச்சி அளக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இதில் 1.5 தாங்க பாருங்கள். கரெக்டாக 1.5 வந்திருக்குது. இப்போ 1.5ன்னா 1க்கு 2ன்னா கூட 3, எக்ஸ்ட்ரா 1 4 டம்ளர் தண்ணி இதுக்கு ஊற்றினா தாங்க கரெக்டாக வரும். அப்படியே குழைய ஆறுனா கூட அந்த குழைவுத்தன்மை அப்படியே இருக்குங்க, இருக்காது, ஒன்றும் பண்ணாது. அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ தண்ணி 4 கிளாஸ் அளவு ஊற்றிட்ட பிறகு இடித்து வச்ச வெல்லம், நான் வெல்லத்தை இடித்து வச்சுருந்தேன். சீக்கிரமாக கரையணுங்கிறதுக்காக தான் இடித்து வச்சுருந்தேன். இது சூடு பண்ணால் போதுங்க. இது கரைஞ்சி சூடானாவே நம்ம டஸ்ட் எடுத்துட்டு இப்போ இது ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாகெல்லாம் இதுக்கு எடுக்கவே கூடாது. வெள்ளை தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க. நல்ல வெள்ளத்தில் டஸ்ட் இருக்குங்க.
பெரும்பாலும் செட்டிநாட்டில் வந்து பனவெல்லம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பூ பெய்திய பெண்களுக்கு பனவெல்லம் கொடுத்து தான் இது செய்வாங்க. அது நமக்கு கிடைக்கலங்கிறதுக்காக நான் வெல்லத்தை யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் வெல்லமும் தான் யூஸ் பண்ணுறாங்க, பனவெல்லமும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வெல்லமும் ஒரு ஆரோக்கியமான ஒரு இது தானுங்களே, இனிப்பு தானே, அது கரும்புலேருந்து இயற்கையாக வந்தது தானே, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாமே ஆரோக்கியமானது தான். இப்போ நெய் 150 கிராம் அளவு கடாயில் ஊற்றிருக்கேன். அது சூடான பிறகு நம்ம மாவெல்லாம் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. எதுக்கு கலந்து இந்த நெய் போட்டு நம்ம கலக்கிறோன்னா, அப்போ தான் கட்டி வராமல் இருக்கும். கட்டி கட்டியாக வரும் இல்லைங்களா, அது வராமல் இருக்கும். நம்ம வெள்ளை தண்ணியில் போட்டு கரைச்சோம்னா அந்த கட்டி கட்டி தன்மை அப்படியே இருக்கும். இப்படி நீங்கள் போட்டு பாருங்கள், நெய் ஊற்றி கலந்து விடுங்க, அந்த கட்டி தன்மையே வராது. இன்னொன்று வந்து உங்களுக்கு நெய் போட பிடிக்கலன்னா, அதாவது சன்ஃப்ளவர் ஆயிலோ, உங்களுக்கு எது இந்த வாசனை இல்லாத ஆயில் எதாக இருந்தாலுமே போட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டால் இந்த மாதிரி கலந்து விட்டிங்களன்னா கூட போதும். நடுவில் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டோன்னா ஏற்கனவே ஃப்ரை ஆகிட்டு வெந்துருச்சு தான் அந்த இதெல்லாமே, பருப்பெல்லாமே. இப்போ பவுடர் ஆன பிறகு இந்த நெய்யிலையும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. வெந்துட்ட பிறகு இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை ஊற்றிடலாம். எல்லா தண்ணியுமே ஊற்றிடலாம். 4 கிளாஸ் அளவு தண்ணியும் நம்ம இதில் சேர்த்திடலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடலாங்க. கலந்து விடும்போது ஒரு கட்டி கூட வரவே இல்லைங்க. அப்படியே நல்லா எப்படி வந்ததுன்னா நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள். அந்த அளவுக்கு குழைய வந்ததுங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலைங்க. இது வந்து கலந்து விடுறதுக்கு ரொம்ப நீண்ட நேரம்லாம் தேவையே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம், மாவாக்கிட்டோம். அதன் பிறகு நெய்லையும் வறுத்தாச்சு. இதுக்கு தேவையில்லைங்க. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தாங்க கலந்து விடணும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் வந்த பிறகு நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றலாம். நான் வந்து ஒரு 50 மில்லி நெய் ஊற்றிருக்கேன். பிறகு கடைசியாக ஒரு 50 மில்லி நெய் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு தடவை ஊற்றினா போதும்னு நினச்சிங்களன்னா ஊற்றுங்க. ஆனால் வந்து இந்த கும்மாயங்கிறது இப்படி தாங்க செய்யணும். கொஞ்சம் நல்லா நெய் ஊற்றி எப்போ ஒரு நாள் நம்ம சாப்பிட்றோம், விருதுகளில் இதெல்லாம் படைப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி செஞ்சால் தாங்க சாப்பிடவே முடியும். நம்ம எப்போ ஒரு நாள் இந்த மாதிரி நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிட்றது நல்லது தான். இப்போது இன்னும் கூட நான் 50 மில்லி நெய் இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டேன். ஏற்கனவே 150 கிராம் அளவு நெய்யும் ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டு பாருங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கே தெரியுது பார்க்கும்போதே. அருமையாக இருக்குதுங்க. அப்படியே வழுக்கி நம்ம வாயிலேருந்து வயிற்றுக்கு விழுதுங்க. பாருங்கள், கரண்டிலேருந்து விழும்போதே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குங்கிறது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நீங்களும் சும்மா டைமில் கூட செஞ்சு சாப்பிடுங்க. எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. விசேஷ டைமில் தான் செய்யணுன்னு இல்லை. இப்போ ஆடி மாதம் வந்துருச்சு, அம்மனுக்கு இதை படைச்சி நைவேத்தியம் பண்ணுங்க. செட்டிநாட்டில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க, எந்த நாட்டில் வேணாலும் செய்யலாம். ஆடி கும்மாயத்தை செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷம் அடைங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன்.